வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு பிரெட் அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 10 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டை எல்லாம் ஓரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ பிரெட்டை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச பிரெட்டை நம்ம ஆயிலில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பிரெட்டை நல்லா வறுத்தாச்சு. நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக முந்திரியை வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உலர் திராட்சையை வறுத்துக்கலாம். இப்போ உலர் திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை எடுத்த அதே கப்பால் 2 கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம வறுத்த பிரெட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த முந்திரி திராட்சையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக பிரெட் அல்வா ரெடியாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான பிரெட் அல்வா ரெடியாக இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.